இதுதான் ஓஎன்டி ப்ளஸ் ஒய்ஃபை. இது எப்படி இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ முதல்ல நம்ம மோடம் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இருக்கிற எல்லா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் நமக்கு கொடுக்குறது ஓஎன்டி ப்ளஸ் ஒய்ஃபை ரவுட்டர் தான். ரவுட்டர் என்ன பண்ணுன்னா, ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பெரிய பைப்பில் தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பைப்பில் இருக்கிற தண்ணி வீட்டில் எல்லா இடத்துக்கும் தேவைப்படும். கிச்சனுக்கு தேவைப்படும், அப்புறம் பாத்ரூம்ஸ்க்கு தேவைப்படும், ஏன் அங்கே இருக்கிற வாஷிங் மிஷின் கூட தேவைப்படும். இதை வந்து பிரித்து கொடுக்குற வேலையை தான் ரவுட்டர் பார்க்குது. அப்போ அந்த ஓஎன்டினா என்னென்ன அர்த்தம்னா, நம்ம மோடம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்போல்லாம் வந்து டெலிஃபோன் லைன்ஸில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். லைக் இந்த பி 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 அந்த மாதிரிலாம் சவுண்டு வரும். இது அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஃபுல்லாமே லைட்டு தான் ட்ராவல் ஆகி வரும். நமக்கு இதை வந்து ஆப்டிக்கல் நெட்வொர்க் டெர்மினல்னு சொல்லுவோம். இதில் வர அந்த லைட் டேட்டா இருக்குல்ல, அது வந்து நம்ம கம்ப்யூட்டரில் ஈஸியாக புரிஞ்சுக்காது. அதனால் அந்த இடத்துல இருக்க அந்த ஓஎன்டி மாடியூல், அதாவது அந்த ஒய்ஃபை பாக்ஸ்குள்ளே இருக்க மாடியூல் என்ன பண்ணுன்னா, அந்த லைட் டேட்டாவை வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவாக மாற்றி கொடுக்கும். இதை அந்த டைமில் இருந்த மோடமும் இதே தான் பண்ணுச்சு. ஆனால் அந்த டைமில் வந்து ஆப்டிக்கல் சிக்னல்ஸ் கிடையாது, அது எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். அந்த தண்ணி பைப்பில் இருந்து எப்படி எல்லாத்தையும் பிரித்து கொடுக்குறோமோ அதே மாதிரி ஐஎஸ்பி, அதாவது இப்போ இருக்கிற ஏர்டெல்லாக இருக்கலாம், ஜியோவாக இருக்கலாம், இல்லைனா ஏசிடியாக இருக்கலாம், எல்லா ஐஎஸ்பியும் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து ஆப்டிக்கல் நெட்வொர்க்ஸ் தான். அதை பிரித்து கொடுக்குற வேலையை ஃபோனுக்கோ லேப்டாப்புக்கோ இந்த மாதிரி விஷயங்களை பிரித்து கொடுக்குறது தான் ரவுட்டர் பார்க்குது. ஓஎன்டி இல்லைனா மோடம் வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். நம்ம ரவுட்டர் என்ன பண்ணணும்னா வர இன்டர்நெட் அவங்க கொடுக்குற அந்த சப்ளையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ஒழுங்காக பிரித்து. ஏன் இப்போ இருக்க ஃபைபர் நெட்டில் ட்ரெடிஷ்னல் மோடம் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா, அதெல்லாம் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், அதெல்லாம் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸில் வந்துச்சு. இது வந்து வரது வந்து ஆப்டிக்கல் சிக்னல்ஸ். இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.